நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். ஒரு யானை உணவுக்காண்டி தமிழ்நாடு பக்கம் வந்தால் நாம் கண்டிப்பாக நம்மளுடைய கையில் உள்ள நிறைய தின்பண்டங்களை கொடுப்போம். அதே மாதிரி அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம், செல்ஃபி எடுத்துக்குவோம், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணுவோம். ஆனால் கேரளாவில் சில மனிதாபிமானமே இல்லாத சில மனுஷங்க அதே மாதிரி ஊருக்குள்ளே வந்த யானைக்கு அண்ணாச்சி பள்ளத்துக்குள்ளே வெடியை வச்சு கொடுத்துருக்காங்க. இதனால் அந்த யானை ரொம்பவே காயப்படுத்தப்பட்டிருக்கு. காயம்பட்ட யானை யாரையுமே தொந்தரவு செய்யலையாங்க. அது பாட்டுக்கு அங்கே உள்ள வெள்ளையாறு நதிக்குள்ளே இறங்கி அங்கேயே 3 நாட்கள் தங்கியிருக்கு. காயத்தை ஆத்துறதுக்காண்டி அதிகமாக தண்ணீர் குடிச்சிருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கேரள வனத்துறை அதிகாரிகள் அந்த யானையை மீட்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால மீட்க முடியல. கடைசியில் யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம தண்ணீருக்குள்ளேயே அந்த யானை உயிரை விட்டுருக்கு. யானையோட உடலை மீட்ட கேரள வனத்துறை அதிகாரிகள் அதை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியே கிடைச்சிருக்கு. ஆமாங்க, அந்த யானை கர்ப்பிணியான பெண் யானையாம். கேரளாங்கிறது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தேசத்திலையும் மனிதாபிமானமே இல்லாத மனுஷங்க இருக்கிறத நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.